பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். வந்துட்டு நம்ம இயற்கையை வந்து நம்ம நிறைய கொடுத்துருக்கு. நம்ம இயற்கையை வீணடிக்காமல் இருக்கணும். இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருவையாறில் கொள்ளிடமாரிக்கிட்ட வந்திருக்கோம். இங்கே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு 3 சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்க தான் வந்திருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். சுற்றியும் ஃபுல்லாக காடு தான். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு எப்படி ஒரு சிவலிங்கம், நம்ம வந்து ஒரு சிவலிங்கம் இருந்தாலே அதை வந்து எவ்வளோ ஒரு பெருசாக இது பண்ணிக்குவோம். ஆனால் அப்படி இருந்தும் 1க்கு 3 சிவலிங்கம் பாருங்கள். எந்த ஒரு நிலமையில ரொம்ப சிதலம் அடைஞ்ச நிலமையில அதில் பிரம்மக்குரியெல்லாம் எப்படி எவ்வளோ ஒரு அழகாக போட்டிருக்கு பாருங்கள். அந்த சிவலிங்கம் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த சிவலிங்கத்தை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி சிதலமடைஞ்ச நிலமையில ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. உள்ள இப்படி ஒரு காட்டுக்குள்ளே இந்த காணொலியை வந்து தயவுசெய்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இப்படி இருக்க ஒரு சிவலிங்கங்களை தயவு செஞ்சு வெளியில் தெரியப்படுத்துங்க. சுற்றி காட்டுக்குள்ளே அந்த பாதை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நைட் டைமில் இங்கே ஏதாவது பாம்பு கீம்பு அந்த மாதிரி இருந்தால் கூட தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான இடத்துல சிவன்னாலே நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு சிவனை வந்துட்டு நம்ம எந்த நிலைமையில் வச்சுருக்கோன்னு பாருங்கள். நம்ம ஒரு சிவபக்தன் சொல்லிட்டு வாயில் சொன்னால் மட்டும் பத்தாதுங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற சிவலிங்கங்களை நம்ம மீட்டு எடுத்து வெளியில் கொண்டு வரணும். அதுதான் ஒரு உண்மையான சிவபக்தன் சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சிவலிங்கம்னு சொல்லிட்டு சிவனடியார்கள் சிவபக்தர்கள் நம்ம கோடிக்கணக்கான பேருக்கு சிவன் சொல்லிட்டு மட்டும் வாயால் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் பாருங்கள் இங்கே ஒரு திருவையாறுன்றது தஞ்சாவூரில் கோயிலுக்கு ரொம்ப பேர் போன இடம். அப்படி ஒருப்பட்ட இடத்துல இந்த மாதிரி ஒரு 3 சிவலிங்கங்கள், அது ஒரு நடு காட்டுக்குள்ளே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டுக்குள்ளே இருட்டில் தான் இருக்கேன். நான் ஒரு ஃபோனில் டார்ச் அடிச்சுட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது. நம்ம அன்பு தானே எல்லாம் செய்துன்னு சொல்லிட்டு அண்ணா ஒரு காணொலி போட்டிருப்பேன். அண்ணா கூட வந்துட்டு ஒரு திருப்பணிக்காக நான் இங்கே வந்திருந்தேன். அந்த திருப்பணியை முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது நான் அதை பார்த்தேன். அதனால தான் இப்போ இந்த